பாத்தீங்களாப்பா? பாத்தீங்களா? சித்து என்ன சொன்னாருன்னு கேட்டீங்களாப்பா? என்ன சித்து இதெல்லாம்? என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு விருப்பம் இல்லைன்னா அப்போ மனசுல என்ன இருக்கு? என்ன சித்து இது? கடைசி நேரத்துல இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? மேகாவுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒண்ணுதான் அவ மனசுல நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கா. இப்படி திடீர்னு சொன்னா அவ மனசு என்ன பாடுபடும்? அவ இடத்துல இருந்து கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? இப்படி ஒரு வார்த்தைய உன்னால எப்படி சொல்ல முடியுது? அவ கிடக்குறா அண்ணி, அவனுக்கு என்ன தெரியும்? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அண்ணி. இந்த கல்யாணம் நாம நினைச்ச மாதிரி நல்லபடியா நடக்கும். சித்து மேகா கழுத்துல தாலி கட்டுவான். அம்மா, நான் ஆரம்பத்திலே இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்க தான் அதை பத்தி மாமா கிட்ட சொல்லாம இது வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்க. என்ன ஜானகி, சித்து இத பத்தி உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிருக்கானா? அப்ப ஏமா நீ என்கிட்ட சொல்லல? இல்லண்ணே, அவன் சின்ன பையன். அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நாம முடிவெடுக்க முடியுமாண்ணே? நம்ம மேகா பிறந்தப்பவே அவளை சித்துக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்க சொன்னீங்க. நானும் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். நான் கொடுத்த வாக்க காப்பாத்த வேண்டாமாண்ணே? அது இருக்கட்டும் ஜானகி, வாழ போறது அவங்க 2 பேருமா. நம்மளோட விருப்பத்தை விட அவங்களோட விருப்பம் தானே ரொம்ப முக்கியம். இதை ஏமா என்கிட்ட முன்னாடியே சொல்லல? என்ன சித்து இதெல்லாம்? இங்க என்னதான் நடக்குது? இவ்ளோ நாளா உன் மனசுல இருந்தது நீ எங்க கிட்ட சொல்லாம இப்ப வந்து சொல்ற? எவ்ளோ நாளா உங்க கல்யாண விஷயமா இந்த வீட்ல பேசிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் சொல்லாம பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்கும் கொடுக்க போற நேரத்துல சொல்ற? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை சித்து. நீ பண்றது பெரிய தப்பு. தப்பு மட்டும் இல்ல, பெரிய துரோகம். இங்க பார் சித்து, மகேந்திர உங்க குடும்பத்துக்கு என்னென்னலாம் பண்ணிருக்கான்னு உனக்கு தெரியுமா? அவன் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க உனக்கு கஷ்டமா இருக்கா? மகேந்திர உங்க குடும்பத்துக்கு பண்ண உதவிக்கு நீ காலம் முழுக்க அவனுக்கு கடமைப்பட்டவனா இருக்கணும். உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, நீ மேகாவை கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். அதுதான் மகேந்திர உங்க குடும்பத்துக்கு செஞ்ச உதவிக்கு நீ செய்யற கைமாறா இருக்கும். மேகா நீங்க நினைக்கிற மாதிரி என் பொண்ணு இல்ல. என் பொண்ணு எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல.